இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் நீடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? கண் முன்னாலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மனசாட்சி உள்ள மக்களாட்சி. மக்களுக்காக மட்டுமே எல்லா ஆக்டிவிட்டியும் எல்லா செயல்பாடுகளையும் அனைத்து துறை சார்ந்தப்பட்டவரும் சரி, அனைவரும் மக்களும் சரி. இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வார்டு கவுன்சில் வந்திருக்காங்க. கட்சி பாராமல், நிலையை மாறாமல், சீட்டுக்கு வந்த பிறகு, அந்த பவருக்கு வந்த பிறகு மக்களுக்கு தேவையான மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த ஆட்சி மக்களுக்காக மட்டுமே இருக்கும். அதுக்குள்ள ஆன்சரை மக்கள் கொடுப்பாங்க. சார், இந்த வழக்கறிஞர் நியமனத்துல பெரிய அவர்களுக்கு பெயர்ல தலைமைன்னு போட்டுக்கிறாங்க. ஆனா அவங்க கலந்துக்கல. இன்னும் அந்த ஒரு மோதல் போக்குங்கிறது இன்னும் நீடிக்குதா சார் சென்னையில? நான் அப்படி சொல்ல மாட்டேன். எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் தலைமையிலான அரசில் எங்களுக்குள்ள எந்த பாரபட்சம் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் அனைத்து இடங்களையும் கலந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சில பேர் சில காரணங்களுக்கு அவாய்ட் பண்ணி போனாங்கன்னா அதை நம்ம பொறுப்பாக முடியாது. சார், இந்த வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் பெற்றதாக ஒரு புகார் இருந்திருக்கு. அதை பற்றி எங்களோட கருத்து என்ன? ஏன்னா தொடர்ச்சியாக அதை கொடுத்து பேசும் பொருளாயிட்டு இருக்கு. இப்போ தாவேக்கால லஞ்சம் பெற்றிருக்காங்க, வழக்கறிஞர் முறைக்குதுன்றாங்க. கரெக்ட். இதுக்கு இந்த புகார்கள்லாம் நம்ம ஒரு கோர்வையாக பார்த்தோம் அப்படின்னா, நேற்று கூட சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம மாண்பு முதலமைச்சர் திருச்சி போகலாங்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் சில ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம மாண்பு முதலமைச்சரின் ஆக்டிவிட்டியை முடக்கணுங்கிறதுக்காகவும் நம்மள மாநில நிர்வாகம், நம்ம தமிழக அரசாங்கம் சில நல்ல முன்னெடுப்புகளையும் சில முதலமைச்சர் நம்ம சட்டமன்றம் சொல்லியிருந்த மாதிரி சில விஷயங்களை முன்னெடுப்பாக மக்களுக்கான ஆட்சியும் மக்களுக்கு தேவையான சேவைகளும் செய்யும்போது அதை பொறுக்க முடியாத சில பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம், எந்த ஆக்டிவிட்டிலையுமே ஒரு சில நேரங்களில் வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட் பண்ணோம், காசு வேண்டிய பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் மணல் தட்டில் இந்த குறைகளை தீர்ப்பு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் புனையப்பட்ட ஒரு கதையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.